வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணி நல்லா சுத்திட்டு அதே எனர்ஜியோட அதே வைப்போட நான் ஒருத்தன் மட்டும் வேறேன். அதே எனர்ஜியோட எல்லா வைப்போட இன்னைக்கு விட்டால புடிக்கிறோம். இன்னைக்கு போய் சாப்பிட்ட பெல்ல வந்துருச்சுடா. அத தலையிடாடு. யாரு பாப்பாவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணி ஆயிடுச்சு. நான் எப்பயும் போல் எழுந்திரிச்சிட்டேன். நம்ம டியூட்டி வந்துச்சிட்டாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கொடைக்கானலை சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் நைட்டு ஆட்டை போட்டதில் நாய்கை எவனுமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒருத்தனையும் எழுப்புவோம். எழுப்பல எந்திரிக்கல அப்படின்னா லிப்ஸ்டிக்கை தட்டி விடுவோம். டேய் எந்திரா சஞ்சய், எந்திரா எந்திரா எந்திரா. ஏய் டைம் ஆகி போச்சு, எந்திரிங்கடா. மணி 10. எந்திரா எந்திரா டக்குன்னு. ஏய் சஞ்சய் எந்திரா, 10 மணி ஆகி போச்சுடா. அப்போ அவங்க அப்பல எந்திரா, 10 மணி ஆகி போச்சு. டேய் வணக்கம், காலை வணக்கம். காலை வணக்கம். கேமராமேன் இவரு, பட் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காஃபி காஃபி இந்த ரெடியாக இருக்கு. கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா ரெடியாக இருக்கு. அங்கே ஃபஸ்ட்டு சூடாக இருக்கு. எந்திரா புழுக்கு. எப்படி இருந்துச்சு இந்த கொடைக்கானல் தூக்கம்? என்ன தேடுறீங்க? அங்கே ஒன்றும் இருக்காதே. இவர் கொண்டு வந்தது இந்த ஒரு மஞ்சப்பை. இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு சட்டை, ஒரு வேட்டி, பேஸ்ட் ப்ரெஸ்லாம்டா. புது புது பழக்கம் இருக்கு நிறைய இருக்கு. ஜட்டி அப்போ மீன் நினைச்சு ஜட்டி பையன்றா. வந்து பழனியில் ஆண்டி வேஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. வாங்க நம்ம கடமை அவையில் எழுப்புறது. வாங்க தம்பி கேமராமேன், நீங்கள் டக்குன்னு கிளம்பி விடுங்க. இப்போ 10 சொல்லுவேன் எந்திரிக்கலாம் வச்சுக்க. தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டுருவேன். இப்பயும் சொல்லிட்டேன். 1 ஐஸ் வாட்டர் மாதிரி தண்ணி எடுத்துடா. 2 3 4 5 6 7 8 9 எந்திரிக்கடா. மணி 10 ஆயிடுச்சுடா. இப்போ பாடுறா வெயில். இப்போ வந்து நம்ம சன்ரைஸ் காஃபி குடிக்க போகிறோம். எப்படின்னா இப்படிதான். எப்படி சும்மா பேச்சுக்கு தான் சொல்லி எந்திரி. நீங்கள் வந்து என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும். இது நீங்கள் ஊட்டி நினைப்பீங்க, அதான் கிடையாது. இப்போ நாங்கள் எங்கிட்டு போகிறது எல்லாத்தையும் டீட்டெயில் விசாரிச்சுட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவுமே தெரியாம தான் படிக்க விட்டேன். எனக்கே தெரியாது. உனக்கு தெரியுமா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அசிங்கமா இருக்கு சார். அது நீ அதில் படிச்சு ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியலன்றீங்க. எல்லா இடம் இளவரசர் வந்திருப்பா. இளவரசியில காத்துலாம் பாருங்க சொல்றேன். நல்லா பாரு. பூச்சி வந்ததுல இருந்து இவன் என்னன்னா ஒரு பிள்ளைய கூட காணான்றான். இவன் என்னன்னா ஒரு ஒயின் ஷாப்பை கூட காணான்றான். இந்த கண்டென்ட் டேய் இத்தனை லட்சம் செலவு பண்ணி வந்தது எதுக்குடா? எதுக்குங்க? எதுக்கு? உன்னே தானே கேட்குறேன். காஞ்சி போன சப்பாத்தி 4 கொடுத்தது ஒரு கோடியா? ஃப்ளைட் டிக்கெட்டே ஒரு ஆளுக்கு 25,000 ரூபா. அது சென்னைக்கு, நம்ம இங்கே கொடைக்கானல் வந்துருக்கோமே. கொடைக்கானல் வந்துருக்கோம். சென்னை டு கொடைக்கானல். ஃப்ளைட்ல போற வீடியோ எப்போ போடுவீங்க? அடுத்து போடுவீங்களா? அடுத்து போடுவோம். வெல்கம் டு கோகோம் vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நைட்டே நம்ம கொடைக்கானல் வந்துட்டு நல்ல ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு, ரெசார்ட் பேர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோடை எம்ரால்டு வில்லா. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கக்காலாம் போயிட்டு காப்பிலாம் குடிச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்புறோம் கொடைக்கானலை சுற்றி பார்க்க. போகலாமா? அண்ணே வரண்ணே. அண்ணன் தான் வந்து எங்களுக்கு முழுக்க நைட்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சரி வரேங்க. உண்மையிலே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டியில் இருக்க ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கொடைக்கானல் மாதிரியே அந்த ஃபீலே கொடுக்கல. சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. நானே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எதனால் அப்படின்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எதனால் அப்படின்னா சீரியஸாக கொடைக்கானல் நானும் இது வரைக்கும் அவ்வளோ சுற்றுனது. காலேஜ் படிக்கிற டயத்தில் வந்தது. அப்போ ஒல்லியாக இருப்பேன், ஆளு ஜப்பியாக சூப்பராக இருப்பேன். இப்போ வந்து பப்ளி மாஸாக இருக்கேன். அதனால் கொடைக்கானல் இப்போ சுற்றி பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரிய போகுது. அதில் என்னென்னா ஸ்பெஷல் என்னென்னா எங்கள் கூட பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிங்கம், குணத்தில் தங்கம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கோட்டை இருக்காது, ஜட்டி போட்டிருக்காண்டா. ஆனால் அது பழைய ஜட்டி. ஊர்லேருந்து வரப்போ ஒரே ஒரு வேட்டி, ஒரு சட்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தான். ஜட்டி அந்த போட்டுருந்த ஜட்டி அப்படியே அதை அப்படியே திருப்பி போட்டாரு. போட்டாரு. ஆமாம் இங்கே வேற தெரியல. தவுல் அடிக்க போறியா? போகிறேன். நைட்டு எங்கே கூட நிறையா கிளம்புவோம். சரி ரைட்டு போவோம். ஆமாம் டைம் இல்லாத காரணத்தால உங்களுக்கு ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் சுற்றி காமிக்கிறோம். நேற்று மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. வாந்தி புழுக்க கணக்கில் எடுக்கிறாங்க. போற வழில எதுவும் திங்காதீங்க. சாப்பிட்ட வெண்பொங்கல் உப்புமா திரும்ப பொங்கல் எடுப்பேன், உப்புமா எடுப்பேன். போனாதான் தெரிய போகுது.
அதனால இங்க இருந்து நாங்க பயணத்தை கிளம்புறோம். பசி இன்னும் தீரல. தோசை ஈஸியா சாப்பிடலாம். இது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறோம். போறல டின்னர் பாத்துக்கோ. பாத்துக்கோ. போலாமா? டின்னர்ல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் நைட்டு தான்டா டின்னர். இப்ப அந்த சாட்டை நம்ம எடிட் எப்படி பண்ணுவோம் தெரியுமா? ரேஷன் கடை, நியாய விலை கடை. நியாய விலை கடை எங்க போனாலும் இந்த ரேஷன் கடைகள் கூட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அதிகம் ஆளுகளே இல்லையே. ஆமாடா டி. ஆனா நல்லா கவனிச்சு பாத்திருக்கியா? வீட்டுல நம்ம ரேஷன் வாங்க சொல்லி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் தெரியும் எதனால. ஏன்னா லேடிஸ் ஜென்ஸ் கூட்டம் கம்மியா இருக்கு. டக்குன்னு போய் வந்துடலாம். அதுலயும் நம்ம பக்கத்து இருக்காங்க தம்பி எனக்கு இதை பண்ணுங்க. இப்ப அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னு சொல்லு, இப்பதான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருச்சு. அந்த கார்டுல உன் பேர் இருந்தா மட்டும்தான், இல்லன்னா இல்ல தர மாட்டாங்க. ரெடியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஃபெஸ்டிவல்னால ஃபிளக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. புறா இருக்கு அங்க ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காப்புல. அதனால நாங்க இங்கிட்டு வெயிட் பண்ணுவோம். சார் என்ன நைட் ஊத்தி இருந்தா கேர்ல உள்ள பூந்துட்டு போயிருப்பாரு. வெயிட் பண்ணி போறாரு. ஆனா இங்க இது ஒரு தொல்லை. பாதை இல்லாதனால நின்னு போக வேண்டியதா இருக்கு. வாழ்க்கையில பொறுமை வேணும். எனக்கு நடந்து பார்த்தேன். இப்படியே பொறுமையா போனா கண்டென்ட்ல எடுக்க முடியாது. நான் அடுத்தடுத்த இடங்களை பார்க்க முடியாது. மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்களும் பார்க்க மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. சரி, நம்மளை விரும்ப மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. வீட்டுல தத்தா எடுத்துருக்காங்க, சேர்க்க மாட்டாங்க. இதுக்கே கொடைக்கானல் பேர் வந்துச்சுன்னு வேணா சொல்லுங்கடா. நான் சொல்ல கரெக்டா சொல்லணும். சொல்ல கோட்டையனே தெரியாட்டி மூடிட்டு வர்ற அடுத்த சொல்றேன். எதனால வந்துச்சு? இதான் நம்மளோட. சொல்றா, நீ சொல்லு தம்பி. கூகுள் மேப் சொல்லுங்க. எடுத்து எழுது சொல்லு. அப்புறமேட்டு சொல்றேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்பயுமே இங்கே பாரு, இந்த கோடை காலம் வந்துட்டாலே வெயில் ரொம்ப ஓவராக இருக்குமா. அப்போ வந்துட்டு இந்த கோடை காலத்துக்கு வந்துட்டு காணல் நீர்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோட்ல தூரத்துல பார்த்தா தெரியும், பைபாஸ்ல பக்கத்துல போனா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஆமா ஆமா. என்ன அந்த மழை இங்கிட்டு வெயில் அடிக்கும், அங்க மட்டும் மழை வரும். போடா முட்டாளே, வெளிய போடா. அதெல்லாம் இல்லடா. காலையில பாலைவனங்கள்ல போயிட்டு இருக்கு. பாலைவனங்கள்லயும் அப்படிதானே தண்ணி இருக்க மாதிரி தெரியும். பக்கத்துல போனா இருக்காது. பைபாஸ்ல போயிட்டு இருக்க தூரத்துல தண்ணி தெரியும்டா. அந்த மாதிரிதான். அதான்டா காணல் நீர். ஆனா உண்மையிலேடா அந்த காணல் நீர் வந்து எனக்கு வந்து செட் ஆகும். எப்படின்னு தெரியுமா? விருச்சிக ராசி எனக்கு வந்து செட் ஆகும். விருச்சிக ராசி நேயர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நானே சொல்றேன், நம்மளுக்குலாம் அதிர்ஷ்டம்ன்றது காணல் நீர் மாதிரி தூரத்துல இருந்து தெரியுமே தவிர பக்கத்துல போனா இருக்காது. விளாக் சேனலா இல்ல ராசி பலன் சேனலா? ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமான நாள். உனக்கு என்ன ராசி மாப்ள? புஷ்டம். சிம்ம ராசி. சிம்ம ராசி. உனக்கு தரித்திர ராசி. ஏய், இவனுக்கு என்ன ராசின்னு தெரியுதுல்ல? சிம்ம ராசி. தின்னக்கு தின்னக்கு தா, தின்னக்கு தின்னக்கு தா, தின்னக்கு தின்னக்கு. உனக்கு தரித்திர ராசி. மீனம். நேத்து தாண்டா மீன ராசிக்கு பார்த்தேன். நீ எங்க போனாலும் அந்த விளங்காதான். நீயும் வழங்க மாட்டா போற நாங்களும் இப்ப நான் எங்க கூட வந்தப்பே தெரியும் சாப்பாடு. ஆமா. அதனால வந்துட்டு ஆனா உனக்கு காலம் இருக்கு. இப்ப இல்ல, ஒரு 60 வயசுக்கு மேல அது இருக்க மாட்டேன்னு தான் நானும் சொல்றேன். நீ போற மாவா குளிக்கு சரக்கு வேற அடிக்கிறேன். மினிமம் 30. ஏய், சொல்ல மாட்டேன். இந்த ஊருக்கு ஏன் கொடைக்கானல் வந்துச்சுன்னா அதை அந்த டாபிக்கே முக்கியம். சொல்லுங்க. இந்த கோடை காலம் வந்துட்டாலே மக்கள் இங்க காண வந்துகிட்டே இருப்பாங்களாம். அதனால காலப்போக்குல கொடைக்கானல் 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 வந்துருச்சு. கொடைக்கானல் போலீஸ்டா. பந்தோஸ் கேட்கவே சரி. கோட்டை வந்திருக்கனால பின்னாடி பந்தோஸ் வந்துட்டு எது ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு வந்தோமா? ரெஸ்டாரண்ட் அப்படி ஒண்ணு எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்போமே. லோக்கல் கைண்டால ஒரு பேர் இருக்குப்பா. டேய், அவங்க திண்டுக்கல்ரா. ஏய், T57 T57 கொடைக்கானல் தான்ப்பா. T57 கொடைக்கானல்லாம் கிடையவே கிடையாது. ஏய், கொடைக்கானல் தான் கிடையாதுன்ற. ஏய், T57 கொடைக்கானல்லப்பா. யா, கதவை திறந்து விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏய், கண்ணாடி இறக்கி கேளு கோட்டையனே. அப்பா கொடைக்கானல் நகரத்துக்குள்ள போய் தான்ப்பா. இறங்கனே. அண்ணே ஒயிட் ஷாப் எங்க இருக்கு? நன்றி. டீ கடை கட்டாய் பிடிச்சீங்க. அவர் பேச சொல்றாரு. அவருக்கு பதட்டமாயிருச்சு. மணி 12 இந்த இடத்துல கேக்குறாங்க. தம்பி போங்க, இந்த பக்கம் போங்க. ஆனா உண்மைடா திருந்திட்டான்டா. முதல்ல வந்துட்டு கஞ்ச பிஸ்னாரி. உங்க குரூப்ல வேணா ஒரு கஞ்ச பிஸ்னாரி இருந்தானா அவனை சேவ் பண்ணிட்டு என்ன அவன் சத்தியமா சொல்றேன், சரியான கஞ்ச பிஸ்னாரி. 1 ரூபா எடுக்க மாட்டான். அது சிக்கனமே சீரியஸ் ஆயிடுச்சு. அதே நீங்க கஞ்ச பிஸ்னாரி நினைச்சீங்க. காசே இல்ல, கண்டே பிடிச்ச 1 ரூபா கூட தர மாட்டாங்க. காசே இல்லன்ட்டு. ஆனா இப்ப பரவாயில்ல, எடுத்து செலவழிக்கிறான். ஏன்னா நான் சொன்னேன் அவன்கிட்ட, என்னைக்குமே பணத்தை சந்தோஷமா எடுத்து செலவழிக்கிறவங்க தான்டா பணம் வரும் அப்படின்னு. ஒரு சில பேர் இருக்காங்க, ரிங்டோனை மாத்தினாலே வாழ்க்கை முன்னேறான் இருக்கேன். இன்ன வரைக்கும் அதை மாத்தினது. அப்படிப்பட்ட செல்லத்தை உடைக்க வேண்டியது இவன் தான் அது. சுத்தி பத்தி ஏன்டா இவனோட ரிங்டோன் என்னன்னு போன் பண்ணேன். காலட்டி தானே
போடு ரெண்டுமே நான் ரெண்டையுமே மாத்த சொல்லிருக்கேன் கேட்க மாட்டேன் சைலண்ட் போட்டியா நான் உங்களே மாத்தலாம் தான் பாக்குற முடியல. சொல்லு இந்த நேரத்துல இது தேவையா? எதனால இந்த ரிங்டோன் அப்படின்னா ஐயா குடிகாரரு, அதனால கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, ஒயின்ஸா போன போக்கிலே உச்சா போகலாமா, கைமன்றம் வாங்கலே தண்ணி வாங்கலாமா. 2 கிலோமீட்டர் ஓரோண்டா ஏரிக்கு. ஹலோ லேக்கு எங்கிட்ட போறது இந்த சைடு தான். நன்றிண்ணே. நன்றிண்ணே. ஆமாடா டாஸ்மார்க்கு. இங்க வாங்க போய் கூட்டமா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு வருவோம். பாத்துட்டோம். அங்க பாருங்க. இது என்ன இருடா ஏய் தலவே யுகா இருக்குது. உணலத்து மந்திரத்தை மீண்டும் கால ஒலிக்குது. ஏய் டிவி சங்க அறுத்து விட்டுருவாங்க. அங்க அறுத்து சாக்கடையில போட்டுருவோம். என்னதான் நீங்க இருந்தாலும் என் தலைவன் போல வருமா? அவர்தான் எங்க குருநாதரே. கை வைக்காம அள்ளி விட்டு வச்சிடாதீங்க. முட்டை பண்ணாவா காலங்காத்தால ஏண்டா மசால் பண்ணா முட்டை பண்ணா கேட்ட இல்ல. இவங்க இப்ப முட்டையை வாயில போடுவாங்க, அதுக்கப்புறம் ஆம்லெட்டை போடுவாங்க. கார்லயே போய் பேசிட்டே இருக்க மாதிரி ஃபீலா இருக்குமானே. அவன் காரணமே இல்லாம பேசுறான். இறங்கி ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு டாப் எங்க நிப்பாட்றீங்க, எங்க நிக்க மாட்டீங்களே. எப்பா அடுத்து நமக்கு என்னன்னே தெரியல. ஈஸானா ஒரு அக்காவை எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கேன் சாட்சிக்கு. இதுல நாங்க பாக்கறது கண்ணாடியை போட்டுக்கிறான். இப்படி நின்று இந்த கண்ணில் இப்படி பாத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்க ஒரே கூட்டு போய் என்ன பண்றது சொல்லு. சோக்கு பொம்பளை சோக்கு கும்பல சோக்குகளே கூட வச்சுட்டு இருக்கோம். ஐயோ கையில வச்ச கடிக்கிறது. அது பெண்ணை தாண்டி என்னும் எண்ணம் கொஞ்சம் தான், பெண்ணே இன்பம் தான், அது வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள் பஞ்சம் தான். சரி என்ன பாட்டா போடுற? அந்த பாட்டே போடு, நீ சொன்ன பாட்டே. பெண்ணாலே பைத்தியம் அந்த பாட்டு. நான் அதே வயசுல பாடுறேன். சிம்பு பாட்டு போடுங்க, நான் சிம்பு வயசுல பாடுறேன். எவண்டி பொண்ணு பெத்தோம் அவன் செத்தோம் பண்றோம் என்ன லவ் பண்றோம் தண்ணி அடிக்காது தேடி பண்ணாது போண்ட போராட்டம் நம்பி விடாதே நம்பி விடாதே வெம்பி விடாதே வெம்பி விடாதே சொல்லி இருப்பா ஆசைய காட்டி வாங்க அண்ணான்னு சொல்லி நடப்பா ஆளையும் மாத்தி வாங்க உந்து மனம் வெம்பி விடாதே வெம்பி விடாதே பைத்தியமா போனவர் உண்டு இங்க ஆண்களால பைத்தியமா ஆனவர் உண்டா பெண்ணாலே காவி கட்டி நடந்தவர் உண்டு இங்க ஆண்களால காவி கட்டி நடந்தவர் உண்டா பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா கண்டாரோலியாச்சு ஒரு செங்கல் நட்டு வச்சாலா நம்பி விடாதே பெண்ண நம்பி விடாதே நம்பி விடாதே பெண்ண நம்பி விடாதே நாங்கள் இப்பொழுது வீடியோ இறங்குங்க ஐயா. யூடியூப்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
நன்றி. இல்ல இந்த இப்பதான் கிளம்பு. சரி ஓகே அண்ணே வரேன். ஓகே ஓகேண்ணே பாய்ண்ணே. சீன் கொடையாண்ணே லைட்டா நல்ல உள்ள போனோம். ஆனா வந்து தோத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் கொஞ்சம் வைங்கண்ணே. இருப்பா அந்த போலீஸ் வந்து சவுண்ட் ஆட்டோமேட்டிக் கை கறங்கிச்சு. அவர் என்ன செய்வாரு? ஊது வேற சொல்றாரு. ஊத வேண்டியது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டு போட்டதுக்கா? இல்லடா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு கொடைக்கானல்ல இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு ஊர் நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு வந்திருக்கோம். அங்கேயும் நம்மள ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கின்றப்ப ரொம்ப சந்தோஷமா. காவல்துறை நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உண்மையிலே அவங்க வந்து பார்த்துட்டு நல்லா பண்ற அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். இப்படி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் நான் இருக்கேன்றப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவெல்லாம் கை தட்டணும். அவன் கையில தூசி இருந்தா நாங்க என்ன செய்யுது? அதை நீ பெருமை நினைச்சா இப்ப போடுற பாட்டை பொண்ணே நம்பி விடாதே, நம்பி விடாதே, பொண்ணே நம்பி விடாதே, பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. ஏ கண்ணாடி வர ஆனா வெயில் அடிச்சு குளிர் அடிக்குது. சூப்பரா இருக்கு. வடா புளுத்தி அந்த அதிக தேவையாடா மக்காச்சோளம் இருக்கா? சூடா கேப்பமா இருக்காக்கா? ஒண்ணு கொடுங்கக்கா. என் கூட குரங்கு காண்டாமிருகம். காண்டாமிருகம் ஒண்ணு இருக்கு. இப்படிதான் சாகசம் பண்றது. விழுந்து தெரிச்சு அப்புறமா ஐயோ அம்மான்னு காதாரு. நல்லாக்குடா. ஏய் பேசா நம்மளும் அது மாதிரி ஏறுவோம்ப்பா. இறங்குப்பா. சூப்பரா இருக்கு. அதான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. அதனால இறங்க சொல்றேன். நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் மக்காச்சோளம் சொல்றேன். நீ அந்த அக்கா சொல்றது சொல்ற. அப்போ அந்த படம் மூவ் சொல்லிட்டா. அவளைக்கு பொம்பளைக்கு அவசரம், அத கடலில் சொல்லுறாங்க அனைவரும். கடல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ அணுமெனு ஒற்றுமையா இருந்துச்சு, அது கடலின் உலகத்தையே மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலோ அது இறந்த போதிலோ அது பிரிஞ்சதே இல்ல, அது மறைஞ்சதே இல்ல. ஜோடி ஜோடியா இங்க செத்து கிடக்குண்டா, அத தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்குண்டா. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேருடா, கேட்டு பாருடா. இப்போ காதல் தோத்துட்டா யாரு சாவதே இல்ல, அட ஒண்ணு தோத்துட்டா 2 இருக்குது உள்ள. இப்ப எல்லாம் தேவதாசி எவனும் இல்ல, அவன் பொழுது போக்குக்கு ஒரு பிகரை பாக்குறான், அத செலவு பண்ணதான் ஒரு லூச தேடுறான். 2 பேருமே பொய்யா பழகுறான், ரொம்ப புடிச்சு போச்சுனா கை குலுக்கி பிரிகிறா. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவன் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நெஞ்சம் உண்டு நெல்லை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எம்ஜிஆர் வந்துட்டாரா? லோ பட்ஜெட் எம்ஜிஆர். அடிமையின் உடவில் எதற்கு, தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு.
கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை மூருக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரி ராஜா ஒரே காரு ஒரு ஆளுக்கு வரல பாட்டு கச்சேரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இன்னிசை குக்கம் இன்னிசை கச்சேரி. எப்படி இருக்கு தம்ப்ளைன்? தம்பி பயங்கரமா இருக்கடா தம்பியிலே. வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு. அப்பர் லேக் வியூ பாயிண்ட். நான் பாருங்க, நீங்களே பாருங்க, இங்க வந்தா இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அவ்வளவு சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க நட்சத்திர ஏரி இருக்கு, அதுக்கு முன்னாடி அப்படியே ஏரி இருக்கு, அதுக்கு அப்படியே கிளவுடி, அப்படியே ரொம்ப கிளவுடியா இருக்கு. அது கிளவுடா பனிமூட்டங்கள் அப்படியே இறங்குது, அழகா இருக்கு, நீட்டா இருக்கு, ரசிக்கக்கூடிய இடங்கள். ஆனா இங்க இருந்து யாரும் சூசைட் பண்ணணும் அந்த மாதிரி நினைச்சாங்க, ஒன்னும் ஆகாது. உள்ளுக்கு சும்மா செடி கைகால் உடைஞ்சு உங்க ஃப்ரெண்ட தற்கொலை பண்ற மாதிரி மைண்ட் வந்தீங்கன்னா அப்ப கூட்டுவாங்க, நீங்களே தள்ளி விட்டு முடிச்சிடலாம். உள்ள பந்து விழுந்து காலத்துக்குள்ள போய் பாருங்க. உண்மையிலே சூப்பரா இருக்குடா. இப்ப நம்ம அங்க இருந்தா இங்க வந்திருக்கோம். ஆமா நம்ம அங்க இருந்தோம். அங்க பாரு அந்த பனிமூட்டை சூப்பரா இருக்குது பாரு, அந்த மலைக்கு அது அப்படியே இதுக்குள்ள நல்லா இருக்கு. போட்டு கையில யாரும் அடுப்பு வச்சிருக்காங்க, அது போக வருது. அவ்வளவு பெரிய இடத்துல அடுப்பு இருக்கிறாங்க. பலூன் சுடுவீங்க, வாங்க பலூன் சுடுவீங்க, வாங்க அதே சுடுவாங்க. ஃபைன் எடுக்குமே. எவ்வளவுண்ணே? 6 ஷாட் 50 ரூபாய். தம்பி ஆளுக்கு 6 பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒரு ஷாட். எப்படி ஃபர்ஸ்ட் கோட்டைனே கோட்டையிலே வானே, பக்கத்துல வானே, எங்கனே போற? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வானே, முன்னாடி வானே. சாம இருக்கணும். சுடு சுடு டும்மல கடி. மேல ரொம்ப போகுது. ஓ சாமியா. அரே எங்க வச்சு எங்க குறி வாங்குறீங்க? பெருமை. தம்பி இந்த குண்டு ரிட்டர்ன் ஆக நினைக்கிறேன். வேஸ்ட் கொண்டா. இப்போ நான் சுட போறேன். சுடு 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 சுடு. டேய் மாலா எங்கடா இருக்க? டேய் வலிக்கு மாட்டேது குண்டு. ஒரு அண்ணே அப்ப சூப்பர். சுத்ரா கிசுரா. நான் கையில வாங்குனோனே பழைய இதெல்லாம் ஞாபகம் இருக்குப்பா. நான் போலீஸ் ட்ரைனிங் போனது, துப்பாக்கி கையில எடுக்குது. ஊட்டி மாப்போட போய் இதுக்கு தான் கண்ணாடியை கழட்டிட்டு பண்ணுன்றது கூட ஆமாத. வேஸ்ட். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வருவேன், அதுல போட்டுக்கலாம். வேஸ்ட். இன்னொரு 6 குண்டு போடுங்கண்ணே. வேஸ்ட்னு சொன்னோம்னா நிரூபிச்சு அந்த டெடி பேரை வாங்கி உங்க கையில கொடுத்து உங்க எல்லாரும் மூஞ்சில கறியா பூசல. திருப்பி நாங்க எல்லாம் செருப்பு எடுத்து நடிப்போம். எப்பா அங்க பலூன் வேஸ்ட்னு சொன்னோம்னா நிரூபிச்சு அந்த டெடி பேரை வாங்கி உங்க கையில கொடுத்து உங்க எல்லாரும் மூஞ்சில கறியா பூசல. நீ சாட்டா செந்தில்மா என்ன அட்றா? சாட்டா செந்தில் மகேண்டா போய் சந்திர வேணான்னு நீ வேணும்ன்றியா? அரே ஒழுங்காவே எல்லாம் வேணாம்ப்பா. உருப்படா பண்ணிட்டீங்க. இல்ல ஒத்த கையில வேறயா? இந்த கண்ணாடி கட்டினா கூட போடும். பொட்டு வெடி மாதிரி சூடாவே இல்லடா. சுடவே இல்ல. சூரியன் சுட்டுட்டாப்பா. சூரியன் சுட்டுச்சா? சுடவே இல்லையாடா. சொல்லல வா. இப்ப இவன் ஒரு பலூனை உடைச்சிட்டான்னா இவன் கேமரால சூப்பரா எடுப்பான்டா. அது வாய்ப்பே இல்லையா? இப்ப தெரிஞ்சிடும். இப்ப பாரு, நான் தான் சொல்லல. போலாம் போடுமா? போதும். ஏய் காண்டா வேணாம் வாடா, போஸ்ட் அடிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். வாடா கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் மாதிரி. 10 போட்டோ எடுத்துக்கலாம். 10 போட்டோல ஒண்ணாச்சு ஃப்ளெக்ஸ்ல போட்டுருவோம். வாடா. டேய் விளையாட்டு இல்ல, விழுந்தேன்னா அவ்வளவுதான். நீ மூளை கலங்கி ஃப்ரெண்ட்ஸ் படம் விஜய் மாதிரி ஆயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. அவரு கொடைக்கானல், நீங்க கொடைக்கானல். நீங்கள் வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிரிக் நீர்வீழ்ச்சின்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி ஷாப் இருக்கும். அங்கே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சாக்லேட்ஸும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு சாம்பிள் மட்டுமே 1/2 கிலோ தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே அத்தனை தடவை எடுத்து சாப்பிட்டோம். தயவுசெய்து அங்கே வாங்குங்க, விலையும் கம்மி பண்ணி தராங்க. இன்னொன்று நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விலையும் கம்மியாகவும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? கம்பெனியில் பண்ணுறதுனால. ஸோ இந்த கடை தான் பார்த்துக்கலாம். ஒரு வழியா கொடைக்கானல் வந்துட்டேன். இல்லடா ஆனா நிக்கிறேன். நானு நாராஜன தீபக்கு வந்துட்டோமா? சாப்பிடல இன்னும், அப்புறமேல சாப்பிடணும். அந்த மனநிலை மாத்திரை போட்டானா சாப்பிட்டு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த படத்துல காமிக்கிற மாதிரி இருக்கு. உள்ள போகணும். அவ்வளவுதான்ப்பா. இவ்வளவுதானா? இதானா இல்ல இதுக்குறையும் போகணுமாடா? 3 பெரிய யானை, 2 குட்டி யானை. நம்மகிட்ட 6 பேர் இருக்கா. அதுல கேமராமேன் தான் 5 பேர்.
இதான் வந்து பில்லர் ரேக்கு. சரியான வியூ பாயிண்ட். இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ரூபா. ஆனா ஏன் ஃபாரினர்ஸ் மட்டும் 20 ரூபா வாங்குனாங்கன்னு எனக்கே தெரியல. எங்களுக்கு முன்னாடி போன ஃபாரினர்ஸ்க்கு 20 ரூபா வாங்கினாங்க, எங்களுக்கு 10 ரூபா தான் வாங்கினாங்க. இதான் நம்ம நாட்டுக்காரன்றது. மூர்கரை தான். நான் உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த பனியெல்லாம் உறைஞ்சு அப்படி அழகா போது அப்படியே சூப்பரா இருக்கு. வேற மாதிரி ஃபீல் கொடுக்குது. நம்மள்ட்ட 3 யானைக்குட்டி இருக்கு. 3 யானை. நாங்க 3 பேரு. 3 யானைக்குட்டிய. டேய் கோளாரே, கோட்டையனே, செந்தில் மானே, நாராஜ் மானே, சுப்பையா மானே, அரிசி கடை. செம்மையா இருக்கு. பாருங்க அந்த பனி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பின்னாடி 2 ரேக் இருக்கும். அதை நீங்கள் தூரமாக இருந்து பார்த்தாலும் தெரியும். ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இயற்கையான காட்சிகள்லாம் இருக்கும். இந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுக்கு 10 ரூபா கொடுக்குற தவறே கிடையாது. நீட்டா இருக்கு பார்த்தீங்களா? பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி ஃபீல் நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இமாச்சல பிரதேசம் ஒளிஞ்சிருக்கலாம். பனியில வந்து மறைஞ்சிருச்சு. அதனால வந்து இப்போதைக்கு உங்களுக்கு காட்ட முடியல. வந்தபோது இருந்துச்சு, அப்போ நம்ம கேமராமேன் எடுக்கல. இப்போ எடுத்துருக்கோம். கோட்டை அங்கிட்டு, அது கோட்டை நீ அங்கிட்டு. இந்த 2ல நீங்க வாங்க. நீங்க நீ அதே குட்டியால நீ அந்த பெரிய யானை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பின்னாடி 5 யானை இருக்கு. அந்த 5 யானைக்கு நாங்க ஈக்குவலா இருக்கோம். மலையில இருந்து இப்ப வந்து உங்களுக்கு மழை வந்து கிளீனா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், மேகங்கள்லாம் கலைஞ்சிருச்சு. காட்ட மாட்டாரு. அவன் காட்ட மாட்டேன். இரு, ஏன் வந்துருப்படுற? இருக்க. ஏண்டா இவனை கூப்பிட்டு வந்தோம். காலைல இருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்தானா? என்ன எடுத்து பாரு. எல்லாமே ஒண்ணுமே பண்ணலையே. அதான் ஒரு பிரச்சனையே. எல்லாரும் சொல்லு. நாங்க ஒண்ணும் பண்ணல, நீ ஒண்ணுமே பண்ணல. அதான் பெரிய பிரச்சனை. கேட்டா அடுத்த ஜென்மத்துல குரங்கா பிறகு விளம்பரத்துல 2 நிமிஷத்துல நூறு செஞ்சிருவாங்க. நீங்க அது விளம்பரம் செய்யறாங்க. நான் ஒரே ஒரு ஷாட் எடுத்துட்டு மட்டும் கொடுத்துறேன். டக்குன்னு சாப்பிட்டு விடுங்க, போலாம். ரெடி ஆயிட்டான். உடனே ரெடி ஆகிறோம். என் ஃபார் நூடுல்ஸா? ஆமா, நான் உடனே என்ன சொன்னேன், நூடுல்ஸ். நான் ஒரே ஒரு டேக் எடுத்து தரேன், சாப்பிட்டுருங்கன்னு. இப்ப தர மாட்டேன், ஏன்னா சூப்பரா இருக்கு. இவங்க இதை க்ளோஸ் பண்ணு. அக்கா விளாச்சுக்கா. சரி, நம்மளே சொல்லுவோம். குக்கும். கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். இருக்கீங்களா? ஓகேக்கா, நன்றிக்கா. இந்த மாதிரி ஒரு உறவுகள்லாம் கிடைக்கிறது மிக மிக கடினம். நம்மளை பார்த்த உடனே அவங்க முகத்துல இருக்க ஒரு சந்தோஷம், அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா, எங்க போறோம்? உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போனமா. அந்த பாட்டு போடுவோமா? பொன்மானே பொன்மானே. இதை பாடும்போதே தெரிஞ்சிருக்கணும் நாங்க எங்க போறோம் அப்படின்னு.